நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கடந்த ஏப்ரல் 2ஆம் நாள் சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தனி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். கச்சத்தீவை மீட்பதற்கான தமிழ்நாட்டோட மீனவர்களுடைய இன்னல்களுக்கு அது நிரந்தர தீர்வாக அமையும். கடந்த 4 ஆண்டுகளில் 97 நிகழ்வுகளில் 185 படகுகளும் 1383 மீனவர்களும் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க. சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்கணும், படகுகளை மீட்கணும்னு மாண்புமிகு பாரத பிரதமருக்கும் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இதுவரைக்கும் எத்தனை கடிதங்கள் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னால் 76 கடிதங்கள் நான் எழுதியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நேரில் சந்திக்கிற போதெல்லாம் தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்படி உரிமை குரலை எழுப்பின காரணத்தால தான் இதுவரைக்கும் 1354 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. எஞ்சிய 23 மீனவர்களையும் மீட்டு தாயகம் அழைச்சிக்கிட்டு வர்றதற்கான தொடர் நடவடிக்கைகளை நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலையிலும் 2018ஆம் ஆண்டு முதல் சிறைபிடித்த 229 படகுகள் இலங்கை அரசு இதுவரைக்கும் விடுவிக்கல. ஒரு பக்கம் அவற்றை மீட்பதற்கான அரசியல் போராட்டத்தை நாம தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தாலும் இதனால் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களை சார்ந்த 129 விசைப்படகு உரிமையாளர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வீதமும், 26 நாட்டுப்படகு உரிமையாளர்களுக்கு தலா 1,50,000 வீதம்னு 6,84,00,000 ரூபாய் வழங்கி இருக்கிறோம். இந்த தொகையை 6 லட்சம் ரூபாயாக முதல்ல உயர்த்தி இப்போ 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவிச்சிருக்கிறேன். 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் சிறைபிடிக்கப்பட்ட இந்த மாவட்டங்களை சார்ந்த 73 விசைப்படகுகளுக்கு 8 லட்சம் ரூபாய் வீதமும், 9 நாட்டுப்படகுகளுக்கு 2 லட்சம் ரூபாய் வீதமும் உயர்த்தப்பட்ட விகிதத்தில் மொத்தம் 6,02,00,000 ரூபாய் நிவாரணம் இப்போ வழங்கப்பட்டிருக்கு. இப்படி மீனவர்களுடைய கண்ணீரை துடைக்கிற அரசான், ஆதரவை கரம் நீட்டக்கூடிய அரசான் நம்முடைய திராவிட மாடல் அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இன்னல்களை எல்லாம் தீர கச்சத்தீவை மீட்கிறது தான் ஒரே வழி. மீனவர்களுடைய நலன் காக்க நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் பட்டியலிட்டு சொல்லணும்னா, தமிழ்நாடு மீனவ நல வாரியம் வாயிலான் 19,997 பயனாளிகளுக்கு பல்வேறு நிவாரண மற்றும் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 25,68,00,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. கடந்த 4 ஆண்டுகளில் 121 மீன்வள கட்டமைப்பு,
அந்த பணிகளுக்காக மொத்தம் 849 கோடி ரூபாய்க்கு 1849 கோடி ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 46 புதிய மீன் இறங்கு தளங்கள் அமைக்க 626 கோடியே 12 லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு 34 பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு. 29 மீன் இறங்குதள மேம்பாட்டு பணிகளுக்காக 85 கோடியே 52 லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு 17 பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு. 11 புதிய மீன் பண்ணைகள் அதனுடைய கட்டுமான பணிகளுக்கு 49 கோடியே 79 லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு 9 பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய 14 அரசு மீன் பண்ணைகளை மேம்படுத்த 46 கோடியே 85 லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு 13 பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு. புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன் இறங்கு தளங்கள் அமைக்கிறது குறித்து 12 ஆய்வுப் பணிகளுக்கு 9 கோடியே 45 லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு 7 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. 8 கோடி ரூபாய் செலவில் 2 பயிற்சி நிலைய பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு. 7 மீன்பிடி துறைமுக பணிகளுக்கு 258 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் அளிக்கப்பட்டு 4 பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு. மற்ற பணிகள் எல்லாம் முழு வீச்சில் நடைபெற்று வருது. அந்த பணிகளும் விரைந்து முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த 2023ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் மீனவ மக்களுக்காக ஒரு சிறப்பு மாநாட்டை நடத்தி அதில் நான் கலந்து கொண்டேன். 1000 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான மீனவர் திட்டங்களை அந்த மாநாட்டில் நான் அறிவித்தேன். அந்த திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டிருக்குன்னு நான் மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மீன்பிடி தடைக்கால நிவாரண உதவித்தொகை 5000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் 60 வயசுக்கு மேற்பட்ட மீனவர்களும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் 518 கோடியே 53 லட்சம் ரூபாய்க்கு நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கு. மீன்பிடி விசைப்படகுகளுக்கு வழங்கப்படக்கூடிய வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் 18,000 லிட்டரிலிருந்து 19,000 லிட்டராக உயர்த்தப்பட்டது. கடந்த 4 ஆண்டுகளில் 4,34,668 கிலோ லிட்டர் அளவுக்கு மானிய டீசல் விநியோகிக்கப்பட்டிருக்கு. மீன்பிடி நாட்டுப்படைகளுக்கு வழங்கப்படுகிற வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் 4,000 லிட்டரிலிருந்து 4,400 லிட்டராக உயர்த்தப்பட்டு 12,592 மீன்பிடி படைகளுக்கு வழங்கப்படுது. அதேபோல் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நாட்டுப்படைகளுக்கு வழங்கப்படக்கூடிய தொழிலக மண்ணெண்ணெய் 3,400 லிட்டரிலிருந்து 3,700 லிட்டராக உயர்த்தப்பட்டு 5,930 நாட்டுப்படைகளுக்கு வழங்கப்படுது. மீன்பிடி கலன்களை இயந்திரமாக்கும் திட்டத்தின் கீழ் 12 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 4 கோடி 80 லட்சம் ரூபாய் மானியத்தில் 1000 உள் மற்றும் வெளி பொருந்தும் இயந்திரங்கள் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மீனவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய 8,561 வீடுகளுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கு. 1,20,000 மீனவர்கள் மற்ற மீனவ மகளிர் தொழில் புரிய
உழவர் கடன் அட்டை, கூட்டுறவு கடன், மகளிர் திட்டம், சுய உதவி குழு கடன் ஆகியவற்றின் கீழ் 1528 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வழங்கப்பட்டிருக்கு. தங்கச்சி மடம், குந்துகால், பாம்பன் ஆகிய இடங்கள்ல உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக 356 கோடி 50 லட்சம் ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கு. அந்த பணிகள்லாம் விரைவில் தொடங்க போறோம். மீனவர்கள் துயரங்களை எதிர்கொள்கின்ற தருணங்கள்ல உங்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்குறதுல முனைப்போடு இன்றைக்கு இந்த திராவிட மாடல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடல்ல மீன்பிடிக்கும் போது காணாம போகக்கூடிய மீனவர்கள் மற்றும் கடல்ல மீன்பிடிக்கும் போது அண்டை நாட்டு அரசால கைது செய்யப்படக்கூடிய மீனவர்கள் குடும்பத்துக்கு வழங்கப்படக்கூடிய தின உதவித்தொகை 250 ரூபாயிலிருந்து 350 ரூபாயாக உயர்த்தணும். பிறகு 500 ரூபாயாகவும் உயர்த்தணும். மாண்டஸ் புயலால சேதமடைந்த மீன்பிடி படகுகள் மற்றும் மீன்பிடி விவகாரங்களுக்கான நிவாரண தொகையா 4 கோடி 67 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. 800 கொசஸ்தல ஆத்துல கச்சா எண்ணெய் கலந்ததால 800 மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்களோட மீன் படகுகள், வலைகள் சேதமடைந்ததை தொடர்ந்து மீனவர்கள் வாழ்வாதாரத்திற்காக 3 கோடி 66 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்காக இதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல சேதமடைந்த மீன்பிடி படகுகள் மற்ற உபகரணங்களுக்கு அதன் தொகையாக நிவாரண தொகையாக 14 கோடி 51 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. மீனவர் குழு விபத்து காப்பீடு இல்லாத காலத்தில் இறந்த 176 இறந்த மீனவர்கள் வாரிசுதாரர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய், நிரந்தர உடல் குறைபாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மீனவருக்கு 1 லட்சம் ரூபாய்னு மொத்தம் 3 கோடி 53 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டிருக்கு. அண்மை கடற்பகுதியில் மீன் வளத்தை அதிகரிப்பதற்காக சென்னை, செங்கற்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள்ல 49 மீனவ கிராமங்கள்ல 200 செயற்கை மீன் உறைவிடங்கள் 62 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நிறுவப்பட்டிருக்கு. மிதவைகள் மற்றும் கயிறு மூலம் கடற்பாசி வளர்ப்பு மேற்கொள்ள 1863 மீனவ மகளிருக்கு 863 மீன மகளிருக்கு 2 கோடி ரூபாய் மானிய தொகை விடுவிக்கப்பட்டிருக்கு. மீனவ மகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக 127 கோடி 71 லட்சம் ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த பல்நோக்கு கடல்பாசி பூங்கா அமைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நான் நிறைவேற்றுவதற்காக அந்த பணியை இன்றைக்கு விரைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். மிதவை கூண்டுகளில் கடல் மீன் வளர்ப்பு, கடல் மீன் குஞ்சு வளர்த்தெடுத்தல், அதனுடைய மையம், நவீன உயிர்கூழ்மை குளங்கள்ல இறால் வளர்த்தல், உவர்நீர் இறால் வளர்ப்புக்கு புதிய குளங்கள் கட்டுவது போன்ற திட்டங்களின் கீழ் 3 கோடி 88 லட்சம் ரூபாய் மானிய உதவித்தொகையாக வழங்கப்பட்டிருக்கு. இப்படி நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி மீனவருடைய நலனுக்காக தமிழ்நாடு அளவுக்கு எந்த மாநிலமும் இதுவரை இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சதில்லை. இத என்னால் நெஞ்சு நிமித்தி கம்பீரமாக நான் சொல்ல முடியும். இன்னும் சொல்லுகிறேன், மீனவர்களை நலனுக்காக இன்னும் செய்ய நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். மீனவருடைய வாழ்க்கை அல்லல் நிறைந்ததா இருக்கக்கூடாது. உங்களுடைய தொழில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த தொழில் எதிர்காலத்திற்கும் பயனளிக்கக்கூடிய தொழிலாக இருக்கு என்றுதான் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். கல்வி அறிவுதான் எல்லோரையும் கரை சேருவதற்கான கலைஞரை விளக்கம். அதனாலதான் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவியர்
இந்திய குடியுரிமை பணியில சேர நினைச்சா அவங்களுக்கு பயிற்சி தர முடிவெடுத்து இந்த ஆண்டு மட்டும் 39 மீனவ மாணவர்களுக்கு 5,20,000 ரூபாய் செலவில் பயிற்சி தந்திருக்கிறோம். இப்படி பார்த்து பார்த்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லா சமூக மக்களும் முன்னேறணும்னு எல்லாருக்கும் சம அளவில் சம வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம். திட்டங்களை உருவாக்கி தருகிறோம். எனவே திராவிட மாடல் அரசோட திட்டங்களை மீனவ சமுதாயத்துடைய மக்கள் பயன்படுத்திக்கணும்னு நான் உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு உங்களை சந்திப்பதில் நான் மீண்டும் என்னுடைய மகிழ்ச்சியும் பெருமையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.